விறுவிறுப்பான துப்புரியும் நாவல் ஒண்ணு. துப்புரிவாளர் பரசுராம்ங்கிறவரு தன்னுடைய தொண்டையில ஏற்பட்ட பிரச்சனைக்காக இஎன்டி டாக்டர் கிட்ட போறாரு. போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்திலேயே ஒரு அதிர்ச்சியான தகவல் அவருக்கு கிடைக்குது. அது என்னன்னு அவர் துப்பறிய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு என்னென்ன நடந்ததுங்கிறது தான் இந்த கதை. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். இதுவரைக்கும் நிறைய சமூக கதைகள், குடும்ப கதைகள் நம்ம சேனல்ல கேட்டிருப்பீங்க. ஒரு மாறுதலா, புது முயற்சியா ஒரு துப்பறியும் நாவல். இந்த நாவல் கே. மதுபாலா அவர்களால் எழுதப்பட்டது. 1956ஆம் ஆண்டு வெளிவந்தது. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். கதைகள் பிடிச்சிருந்தா, சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். 16 வருஷம் பாரிஜாதம். அத்தியாயம் 1. பகல் 2 மணி இருக்கும். அப்பதான் சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு மாடியில உட்கார்ந்திருந்தேன். ஏனோ தெரியல, பசியா இருந்தும் திருப்தியா சாப்பிட முடியல. 2 நாட்களா தொண்டையில ஏதோ அடைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வேதனை, உணர்ச்சி. எதையும் விழுங்கும் போது கஷ்டமா இருக்கிற மாதிரி இருந்தது. இதுக்குன்னு அன்னைக்கு காலையில டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். 15 நிமிஷம் வாயை திறந்துகிட்டே இருக்க வச்சுட்டாரு. தொண்டையில ஏதோ மருந்து போட்டாரு. அந்த நெடி இன்னும் மூச்சு காத்துல குப்புன்னு வீசிக்கிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்ததும் சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டேன். அதோட புகைய அனுபவிச்சு உறிஞ்சினேன். ஈசி சேர்ல சுகமா சாஞ்சுக்கிட்டு எதிரில் இருந்த குட்டையான மேஜை மேல கால்களை நீட்டிக்கிட்டேன். அந்த ஓய்வை அனுமதிக்க விரும்பாத மாதிரி டெலிஃபோன் மணி அடிக்க ஆரம்பிச்சுது. எழுந்து போய் ரிசீவரை எடுத்தேன். ஹலோ, பரசுராம் பேசுறேன் அப்படின்னு சொன்னேன். எதிர்முனையில இருந்து, பிரதர், நான் இன்ஸ்பெக்டர் நாயர் பேசுறேன். நீங்க டாக்டர் கிருஷ்ணசுவாமி ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தீங்களாமே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் பாய், யார் சொன்னது உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அது ஊரெல்லாம் சுத்தி வர்ற ஒரு குருவி சொல்லுச்சு. அது போகட்டும், நான் உங்ககிட்ட உடனே பேசணும். இப்பவே புறப்பட்டு நேரா இங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னாரு அவரு. இங்கேன்னு ஒரு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டேன் நான். அதுதான் பிரதர் இது அப்படின்னாரு அவரு. ஓ, புரியுது, இதுதானே அப்படின்னு நான் கேட்டேன் விடாம. எது அப்படின்னு இப்ப நாயர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. நான் அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். எங்க நான் வரணுங்கிறத நீங்க சொன்னா அதுவே இது எது எல்லாத்துக்கும் விட அப்படின்னு சொன்னேன். பெரிய விளையாட்டு காட்டிட்டீங்களே பிரதர். நான் கிருஷ்ணசுவாமி ஆஸ்பத்திரியில இருந்தான் பேசுறேன். நீங்க உடனே இங்க வாங்க அப்படின்னு சொன்னாரு நாயர். அங்க என்ன செய்றீங்க பாய்? ஏன் உங்களுக்கும் தொண்டையில ஏதாவது அடைச்சுக்கிட்டு இருக்கா? மருந்து போட்டுக்க துணைக்கு நான் தேவையா அப்படின்னு கேட்டேன். அவர் தந்த பதில் என்னோட நகைச்சுவை பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இருந்தது. பிரதர், டாக்டர் கிருஷ்ணசுவாமி இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னாரு அவரு. என்ன, இறந்துட்டாரா? என்னையும் அறியாம கத்திட்டேனா. இறந்துட்டாரு. அதுலயும் சாதாரண சாவல்ல பிரதர். கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்துகிட்டாரான்னு இன்னும் தீர்மானமாகல அப்படின்னு சொன்னாரு நாயர். ரிசீவரை வச்சுட்டு உடனே அடுத்த அறைக்கு போய் உடைய மாற்றிக்கிட்டேன். சூட்டும் பூட்ஸும் போட்டுக்கிட்டு மாடிப்படிகளை 2 எட்டுல தாவி கடந்தேன். கூடத்துல பாயில படுத்திருந்த கிருஷ்ணய்யா முனகர குரல்ல என்னவோ கேட்டான். அது என் காதுல விழல. என் காதுகள்ல டாக்டர் கிருஷ்ணசுவாமி இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரே ஒரு வாக்கியம்தான் திரும்ப திரும்ப ஒலிச்சுக்கிட்டு இருந்தது. கூடத்துல இருந்து ஷெட்டுக்கு போனேன். என்னோட ஸ்கூட்டரை வெளியே தள்ளிக்கிட்டு வந்தேன். அடுத்த சில வினாடிகள்ல ஸ்கூட்டர் பாதையை விழுங்கிக்கிட்டு டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட ஆஸ்பத்திரிக்கு விரைஞ்சுது. டாக்டர் கிருஷ்ணசுவாமி காது மூக்கு தொண்டைக்கு வைத்தியம் பண்ற பிரபலமான டாக்டர். முக்கியமா இந்த 3 உறுப்புகள்லையும் மனித குலத்துக்கு வர்ற நோய்கள் அவருக்கு பிரம்மாண்டமான 3 அடுக்கு மாளிகையை கட்டி கொடுத்திருந்தது. அவரு பல லட்சங்கள் சம்பாதிச்சிட்டாரு. ஆஸ்பத்திரி வந்துருச்சு. வாசல்ல போய் ஸ்கூட்டர்ல இருந்து இறங்கினேன். வந்து போறவங்க தங்குற விசிட்டர் அறையில அடி வச்சேன். காலையில வைத்தியம் பார்க்க வந்தப்போ என் முறை வந்து டாக்டர் கூப்பிடுற வரைக்கும் அதே அறையில தான் காத்திருந்தேன். அது ஒரு விசாலமான அறை. 10-12 பேர் வசதியா உட்கார்ற மாதிரி சோஃபாக்களும் நாற்காலிகளும் போடப்பட்டிருந்தது. இப்போ அந்த அறை காலியா இருந்தது. நான் ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சேன். சுந்தரம் அப்பதான் இடது பக்கத்து தாழ்வாரத்துல இருந்து வந்தான். என்னை பார்த்ததுமே எல்லாரும் மேல காத்திருக்கிறதா சொல்லி லிஃப்டோட கதவை திறந்தான். மறந்துட்டேனே, சுந்தரம் தான் இங்க லிஃப்டை இயக்குறவன். நான் லிஃப்ட்டுக்குள்ள நுழைஞ்சேன்.
2வது மாடியில லிஃப்ட் நின்னதும் இறங்கி டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட அறைக்கு நேரா போனேன். அறை அலங்கோலமா இருந்தது. என்னோட தலை தென்பட்டதும் இன்ஸ்பெக்டர் நாயர் வேகமா வந்து என்னோட 2 கைகளையும் பிடிச்சுக்கிட்டாரு. பாவம், என் கையில இருந்த சிகரெட் அவர் கையில பட்டுருச்சு. சுட்டிருக்கும் சுரீர்னு. 2 பேருமா சாமான்கள் வைக்கும் அறை மாதிரி இருந்த அடுத்த அறைக்கு போனோம். அங்க டாக்டரோட உடல் தரையில கிடந்தது. கழுத்தோட இடது பக்கத்துல ஒரு கத்தி சொருகி இருந்தது. அது ஆபரேஷன் பண்றதுக்கு பயன்படுத்துற கத்தி. இறந்து போனவரோட முகத்தை பார்த்தேன். அவர் காலையில உயிரோட இருந்ததுக்கும் இப்போ இறந்து கிடக்கிறதுக்கும் இடையில எந்த மாறுதலும் அவருடைய முகத்துல தெரியல. கோபம், பயம், வெறுப்பு, எத்தகைய உணர்ச்சியும் அதுல இல்ல. ஒரு ஈர்க்குச்சியில பஞ்சு சுத்தி மருந்துல தோச்சு காலையில என் தொண்டையில மருந்த போடும்போது அவர் பேசுனதெல்லாம் என் நினைவுக்கு வந்தது. இவ்வளவு திடீர்னு அவர் இறந்து போவாருன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க முடியாது. நான் இன்ஸ்பெக்டர் நாயரோட பக்கம் திரும்பினேன். 2 பேரும் மறுபடியும் முன்னறைக்கு வந்தோம். அங்க சுவர்ல பெரிய கண்ணாடி ஒண்ணு இருந்தது. அதுக்கு எதிரில ஒரு சுழலும் நாற்காலி. அதுல தான் வாயை 4 அங்குலம் அகல திறந்துகிட்டு காலையில 15 நிமிஷம் உட்கார்ந்திருந்தேன். அந்த சுழல்ற நாற்காலிக்கு கீழே சில ரத்த துளிகள் தரையில தெரிஞ்சுது. ஆனா ஈரப்பசையோட பளபளப்பு இல்ல. யாரோ தொடச்சது மாதிரி மங்கி போயிருந்தது. இன்ஸ்பெக்டர் நாயர் என்ன பார்த்து கேட்டாரு, பிரதர், காலையில எத்தனை மணிக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு. ஏன், நான் தான் டாக்டரை கொன்னுட்டேன்னு சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். நாயர் பதில் சொல்லல. உடனுக்குடனே சூடும் சிரிப்புமா பதில் கொடுக்குற ஆற்றலை அவருக்கு இறைவன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் காலையில 11:25க்கு வந்தேன். கீழே விசிட்டர் அறையில சில நிமிஷம் காத்திருந்தேன். 11:30க்கு சுந்தரம் என்னை லிஃப்ட்ல இங்க கூட்டிட்டு வந்தான். 1/4 மணி நேரம் இதே அறையில இதே நாற்காலியில உட்கார்ந்துருந்தேன். 11:45க்கு இங்கிருந்து வெளியேறி இடது பக்கத்துல இருந்த படிக்கட்டு வழியா இறங்கி போனேன் அப்படின்னு சொன்னேன். இன்ஸ்பெக்டர் நாயர் அதை கேட்டுட்டு, டாக்டர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பிரதர், ஆமா, நீங்க இங்க இருந்தப்போ அவர் தாராளமா ஏதாவது சகஜமா பேசினாரா அப்படின்னு கேட்டாரு. நாயர் பாய், ரொம்பவும் தாராளமா பேசினாரு அவரு. தவிர அவர் மட்டும்தான் பேசினாரு. பதில் பேச முடியாம நான் வாயை திறந்துகிட்டு உட்கார்ந்துருந்தேன். அவர் தற்கொலை செய்திருக்க இடமே இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து அப்படின்னு சொன்னேன். அந்த அறையோட 4 மூலைகளையும் ஒரு முறை துளாவி பார்த்தேன். 3 போலீஸ்காரங்க இங்கேயும் அங்கேயும் ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்கிற கொக்குகள் மாதிரி நின்னுகிட்டு இருந்தாங்க. நான் நாயர் பக்கம் திரும்பி, இந்த மாளிகையோட எந்த பகுதியில டாக்டர் வசிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு கேட்டேன். அவரு 3வது மாடியில தன்னோட சகோதரியோட வசிச்சுக்கிட்டு இருந்தாரு. 10 நிமிஷங்களுக்கு முன்னாலதான் அந்த அம்மா மேல போனாங்க அப்படின்னு பதில் சொன்னாரு நாயர். அறைக்குள்ள இருந்து வெளிவந்து படியேறி 3வது மாடிக்கு போனேன். என்னை தொடர்ந்து இன்ஸ்பெக்டரும் வந்தாரு. 2 பேரும் கவர்ச்சிகரமான ஒரு முன்னறையில நுழைஞ்சோம். அங்க 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி கண்ணீர் கரை படிஞ்ச முகத்தோட சோஃபால உட்கார்ந்திருந்தா. பக்கத்துல போய் அவளை கூர்ந்து பார்த்தேன். உங்க சகோதரரை பத்தி நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் நான் கேட்க விரும்புறேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா, சொல்றதுக்கு இருந்ததெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டேன். எங்க அண்ணா ரொம்ப நல்லவரு. கெட்ட பழக்கங்கள் எதுவுமே கிடையாது. நோயாளிகளை நல்லா கவனிப்பாரு. நிறைய வேலை செய்வாரு. வேலை முடிஞ்சதும் நேரா இங்க வந்துருவாரு. அதிகம் வெளியில போக மாட்டாரு. படிக்கிறதுல ரொம்ப பிரியம் உண்டு அவருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. சமீபத்துல அவருக்கு ஏதாவது தொல்லைகள், சிரமங்கள் வந்துதா அப்படின்னு கேட்டேன் நான். ஒரு தொல்லையும் இல்ல. அவருக்கு ஏகப்பட்ட பணம். 10 வருஷத்துக்கு முன்னால மனைவி இறந்து போயிட்டா. அவரு மறுமணம் செய்துக்கல. குழந்தை குட்டியும் கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த அம்மா. ஆமா, நீங்க எவ்வளவு காலமா அவர் கூட இருக்கீங்க அப்படின்னு நான் கேட்டேன். 5 வருஷங்களுக்கு முன்னால ஒரு ரயில் விபத்துல என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு. எனக்கும் குழந்தைகள் இல்ல. தனியா மாமனார் வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க அண்ணா தான் தன்னோட வந்துரும்படி அழைச்சாரு. அதனால இங்க வந்துட்டேன். அன்னையில இருந்து இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பெண்மணி. உங்க சகோதரர் இறந்துட்டதால அவரோட சொத்துக்கள்லாம் யாருக்கு சேரும் அப்படின்னு கேட்டேன் நான். சொத்து பூராவும் அண்ணா தானா சேர்த்ததுதான். போன வருஷம் ஒரு உயில் எழுதினாரு. அந்த உயில் படி எனக்கு தான் எல்லாம் கிடைக்குது. ஆனா நான் பிரமீளாவுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. நான் நாயரை ஒரு தடவை நமுட்டு சிரிப்போட பார்த்துட்டு, பிரமீளாவா, யார் அது அப்படின்னு கேட்டேன். பிரமீளா 4 வருஷமா அண்ணாவுக்கு உதவியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. தங்கமான பொண்ணு.
அதனால தான் அவளுக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும்னு அண்ணா குறிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி. ஆமா, அந்த பிரமிளா கல்யாணமானவளா அப்படின்னு கேட்டேன் நான். இல்ல, சமீபத்துல தான் தட்சிணாமூர்த்திங்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணா. ஆனா நல்ல வேளை இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி. ஏன் அப்படி சொல்றீங்க? கல்யாணம் செய்துக்கிறது கெட்ட வேளையில தானா அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு இல்ல, அண்ணாவுக்கு தட்சிணாமூர்த்தியை பிடிக்கவே இல்ல. அவன் வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு இருக்கான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கையே வீணாயிரும்னு அண்ணா பிரமிளா கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு. அப்போ பிரமிளா உங்க அண்ணா சொன்னதை ஏத்துக்கிட்டாளா அப்படின்னு கேட்டேன் நான். பிரமிளா சூதுவாது தெரியாத பொண்ணு. எஜமானோட வார்த்தைக்கு கட்டுப்படுற நாய்க்குட்டியை போல அவ எப்படியோ தட்சிணாமூர்த்தி கிட்ட வசப்பட்டுட்டா. அவளோட அன்பு மனநிலையும் மாறலன்னு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி. ம், காதலுக்கு தான் கண்ணு இல்லையே. அது சரி, இன்னைக்கு பிரமிளா ஆஸ்பத்திரிக்கு வந்தாளா அப்படின்னு கேட்டேன் நான். இல்ல, செங்கல்பட்டுல யாரோ அத்தைக்கு உடம்பு சரியில்லையா, டெலிஃபோன் பண்ணி அண்ணா கிட்ட லீவு கேட்டிருக்கா இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னா அந்த பெண்மணி. அவ லீவு கேட்டதுக்கு உடனே டாக்டர் சம்மதிச்சிட்டாரு இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான். அண்ணாவுக்கு எரிச்சல் தான். முக்கியமா இன்னைக்கு 10 பேரை பார்க்க வேண்டியிருந்தது. கொஞ்சம் சலிப்போட தான் சரின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னா அந்த பெண். நான் ஒரு சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு அறையோட குறுக்கு நெடுக்கும் நடந்தேன். என்னோட சிந்தனை எங்கெங்கேயோ சுழன்றுகிட்டு இருந்தது. அப்போ யாரோ வர்ற அடிச்சத்தம் வெளியே வராந்தாவுல கேட்டுச்சு. கொஞ்ச நேரத்துல கவலை தோஞ்ச முகத்தோட ஒரு இளம் பெண் உள்ளே வந்தா. அவளுக்கு வயசு 20 இருக்கும். வந்தவ இப்படி ஒரு விபரீதம் நடக்கும்னு யாருதான் நினைச்சது? ஒருவேளை இன்னைக்கு நான் லீவு போடாம வந்திருந்தா இந்த விபத்து நடந்திருக்காதோ என்னவோ அப்படின்னு அங்கலாச்சா அந்த பொண்ணு. அவ பேசுனதுல இருந்தே அவதான் பிரமீளாங்கிறது தெளிவா தெரிஞ்சுது. புகையை உறிஞ்சுக்கிட்டே அவளை உற்று பார்த்தேன். பிறகு பக்கத்துல போய், உங்ககிட்ட முக்கியமான விஷயமா பேச விரும்புறேன். 2வது மாடியில டாக்டரோட கன்சல்டிங் ரூமுக்கு வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியேறினேன் நான். நாயரும் பிரமீளாவும் என்னை பின்தொடர்ந்து வந்தாங்க. டாக்டரோட கன்சல்டிங் அறையில புகுந்தோம். அடுத்த அறையில போலீஸ் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியோட உடலை பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அறையோட ஒரு மூலைக்கு பிரமீளாவை கூட்டிட்டு போய், ஏன் இன்னைக்கு லீவ் போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். செங்கல்பட்டுல இருக்கிற என்னுடைய அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு தந்தி வந்தது. டாக்டருக்கு டெலிஃபோன் பண்ணி சொல்லிட்டு செங்கல்பட்டுக்கு போனேன். ஆனா உண்மையில என்னோட அத்தையோட உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது அங்க போன பிறகுதான் தெரிஞ்சது. யாரோ வேணும்னே பொய் தந்தி கொடுத்து என்னை ஏமாத்தி இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு கோபமும் வருத்தமும் வந்துச்சு. உடனே அங்கிருந்து திரும்பி வந்துட்டேன். ஆஸ்பத்திரிக்குள்ள அடி எடுத்து வச்சதும் இந்த விபரீத செய்தியை கேட்டு மேல ஓடி வந்தேன் அப்படின்னு பிரமிளா கணீர்னு தயக்கம் இல்லாம பேசினா. நான் அவகிட்ட, டாக்டர் கிருஷ்ணசுவாமி இறந்த நாள் பார்த்து யாரோ அப்படி தந்தி கொடுத்ததும் நீங்க லீவ் எடுத்ததும் ஆச்சரியமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அது கொஞ்சம் விஷமத்தனமான கேள்விதான். அதுக்கு அவ, எனக்கும் அப்படித்தான் தோணுச்சு அப்படின்னு பதில் சொன்னா. எப்போ தந்தி வந்ததுமேயா அப்படின்னு கேட்டுட்டு அவளுடைய பதில ஆவலோட எதிர்பார்த்தேன். நான் கேட்டதும் பிரமிளா அசந்து போகல. தந்தி வந்ததும் அப்படி எப்படி நினைக்க முடியும்? தந்தி பொய்ங்கிறது செங்கல்பட்டுல தெரிஞ்சு இங்க வந்து டாக்டர் இறந்துட்டதை அறிஞ்சதும் தான் எனக்கு ஆச்சரியம் உண்டாச்சு அப்படின்னு சொன்னா. ஒருவேளை தட்சிணாமூர்த்தி தந்தி கொடுத்திருப்பாரோ அப்படின்னு நான் வெடுக்குன்னு கேட்டேன். அவர் ஏன் தந்தி கொடுக்கணும்? அது மாதிரிலாம் அவர் என்கிட்ட விளையாட மாட்டாரு அப்படின்னு சொன்ன பிரமீளாவோட குரல்ல உறுதி தெரிஞ்சுது. அப்படின்னா செங்கல்பட்டுல உங்களுக்கு ஒரு அத்தை இருக்கிறது தெரிஞ்சு இப்படி தந்தி கொடுத்திருக்க கூடிய வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் நான். எனக்கு தெரிஞ்ச வரையில் அப்படி யாரும் இல்ல அப்படின்னு சொன்னா பிரமீளா. சரி, தட்சிணாமூர்த்தி இங்க வந்தாரா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ, இன்னைக்கு வரவேண்டியவங்களுடைய பெயரையெல்லாம் நான் நேத்தே எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா. அலமாரிக்கு போய் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்துட்டு வந்தா. ஒரு பக்கத்தை பிரிச்சு என்கிட்ட காட்டினா. அந்த பக்கத்துல நோயாளிகளுடைய பெயர்கள், அவர்கள் வரவேண்டிய நேரம் எல்லாம் குறிக்கப்பட்டிருந்தது. அந்த அட்டவணைய என்னோட டைரியில பிரதி எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த அட்டவணையில காலை 9:30 மிஸ்ஸஸ் டிசோசா, காலை 10 ஆர் ரங்காராவ், காலை 10:30 எஸ் ரங்கநாதன், காலை 11 மணி பி சுப்பிரமணியன், காலை 11:30 துப்பறியும் பரசுராம், பகல் 12 மணி ராவ் சாஹிப் வி எஸ் கோவிந்தன், பகல் 12:20 ஸ்ரீமதி பாரிஜாதம், பகல் 12:30
ஆர். சொக்கநாதன். பகல் 1 மணி ஸ்ரீமதி பாஞ்சாலி சுவாமிநாதன். அட்டவணையில் இருந்த தகவல்களை பார்த்துட்டு நான் அதை பற்றியே கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் 11:45 வரைக்கும் நான் டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட அறையில் இருந்தேன். அதனால 11:45க்கு பிறகுதான் டாக்டர் தற்கொலை செய்திருக்கணும் அல்லது கொலை செய்யப்பட்டிருக்கணும். அந்த பட்டியலில் என்னோட பெயருக்கு அப்புறம் இருந்த எல்லாரையும் நான் அவசியம் சந்திச்சாகணும். என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் நாயர் தானும் அந்த பெயர் பட்டியலை பிரமீளாவோட நோட்டு புத்தகத்திலிருந்து ஆரம்ப பள்ளி மாணவனை போல காப்பி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் யோசிச்சுக்கிட்டே பிரமீளாவோட பக்கம் திரும்பினேன். டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட தட்சிணாமூர்த்திக்கு ஏதாவது மனக்கசப்பு இருந்ததா அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு பிரமீளா, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறது சரியில்லைன்னு டாக்டர் என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு. இது அவருக்கு தெரியும். ஆனாலும் மனக்கசப்பு எதுவும் இருக்கு காரணம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க நான் சரின்னு சொன்ன பிறகு டாக்டரோட அபிப்பிராயத்தை அவர் ஏன் பொருட்படுத்தணும் அப்படின்னு கேட்டா. பிரமீளா சொல்றது உண்மையா இருக்கலாம். அவ பேசும்போதே அவ ஒரு புத்திசாலின்னு தெரிஞ்சுது. டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட இதயத்துல புகுந்துட்ட தனிமைக்கு இவ ஒரு மாற்றா இருந்திருப்பான்னு தோணுச்சு எனக்கு. நான் பிரமீளா கிட்ட மறுபடியும் டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல, நான் அப்படி நம்பல அப்படின்னு சொன்னா அவ. அப்போ யாராவது கொலை செய்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படித்தானே இருக்கணும், வேற என்ன வழி அப்படின்னு கேட்டா அவ. சரி, கொலை செய்திருந்தா யார் செய்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மீனுக்காக தூண்டில் போட்டேன் நான். அதை நான் எப்படி சொல்றது? டாக்டர் ரொம்ப நல்லவரு, மற்றவங்க விஷயங்கள்ல தலையிட மாட்டாரு அப்படின்னு பதில் சொன்னா பிரமிளா. ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் உங்க கல்யாண விஷயத்துல தலையிட்டு இருக்காரே அப்படின்னு சடக்குன்னு கேட்டேன் நான். அது தலையிடுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு தந்தை தன்னோட பெண் விஷயத்துல நமக்கு நல்லதுன்னு தோன்றத சொன்னா அது தலையீடாகுமா? அதை போலத்தான் அவருடைய ஆலோசனைகளை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா பிரமீளா. அவளுடைய கண்களுக்குள்ள ஊடுருவி பார்த்தேன் நான். பிறகு டாக்டருக்கு யாராவது எதிரிகள் இருந்திருக்கணும் இல்லையா அப்படின்னு அவளுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே கேட்டேன். இது நான் பதில் சொல்ல முடியாத கேள்வி. ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், மூளையோ இதயமோ இருக்கிற யாரும் அவர்கிட்ட பகைமை பாராட்டி இருக்க முடியாது அப்படின்னு உணர்ச்சிகரமா சொன்னா பிரமீளா. சரி, நீங்க எழுதியிருக்கிற பட்டியல்ல திருமதி பாரிஜாதம், ஸ்ரீ ஆர். சொக்கநாதன் அப்படிங்கிற பெயர்கள் இருக்கே, அவங்க 2 பேரும் எங்க வசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு விசாரிச்சேன். அதுக்கு பிரமீளா, பாரிஜாதம் மீனாட்சி ஹோட்டல்ல வசிக்கிறா, சொக்கநாதன் ஹோட்டல் காவேரியில தங்கியிருக்காரு அப்படின்னு பதில் சொன்னா அவ. இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னால இங்க வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் நான். பாரிஜாதம் 2 தடவை வந்திருக்காங்க, சொக்கநாதன் வந்தது இதுதான் முதல் தடவை அப்படின்னு பதில் சொன்னா அவ. அதே சமயம் போலீஸ் டாக்டர் இறந்தவருடைய உடலை பரிசோதனை பண்ணி முடிச்சுட்டு எங்க கிட்ட வந்தாரு. என்ன சொல்றீங்க டாக்டர் அப்படின்னு கேட்டாரு நாயர். டாக்டர் கிருஷ்ணசுவாமி பகல் 12 மணிக்கும் 1 மணிக்கும் இடையில இறந்திருக்காருன்னு மட்டுமே இப்போ சொல்ல முடியும். அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுற கூரான கத்தியால அவர் தாக்கப்பட்டிருக்காரு. அந்த இடத்துலயே மரணம் சம்பவிச்சிருக்கு. அதனால அவர் சத்தம் போட்டு கத்தி இருக்க வாய்ப்பே இல்லை. மற்றபடி விவரங்கள் நுணுக்கங்கள் எல்லாம் உடலை முறைப்படி பரிசோதனை பண்ண பிறகுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு போலீஸ் டாக்டர். அவர் சொன்னதை கேட்டுட்டு நான் அவர்கிட்ட, டாக்டர் கிருஷ்ணசுவாமி தன்னோட வலக்கையில கத்தியை பிடிச்சிக்கிட்டு கழுத்தோட இடது புறத்துல இப்படி குத்திக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுவும் முடியும் அப்படின்னு சொன்னாரு போலீஸ் டாக்டர். கொஞ்ச நேரம் இன்ஸ்பெக்டர் நாயர் என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. போலீஸ் டாக்டர் இதுக்கு இடையில விடை பெற்றுக்கிட்டு போயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் நாயரும் நானும் மறுபடியும் டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட உடல் கிடந்த அறைக்கு போனோம். விரல் அடையாளங்களை கண்டுபிடிக்கிற நிபுணர் கத்தியோட கைப்பிடியை பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரோட பேரு நிரஞ்சன். இந்த பிடியில இருக்கிற விரல் அடையாளங்கள் எல்லாம் டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட விரல் அடையாளங்கள் தான் அப்படின்னு சொன்னாரு அவரு. நான் திரும்பி முன்னறைக்கு வந்தேன். நாயர் என்னை பின்தொடர்ந்து வந்தாரு. நாயர் பாய், நான் வெளியில போறேன், சில விஷயங்களை பத்தி நான் விசாரிச்சாகணும், அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு அறைய ஒரு தடவை நோட்டம் விட்டேன். அங்க பிரமீளாவை காணோம். மேலே போயிருக்கலான்னு நினைச்சு படி ஏறி 3வது மாடிக்கு போனேன். அங்கே நான் எதிர்பார்த்தபடியே பிரமீளா இருந்தா. அவளும் டாக்டரோட சகோதரியும் ஒருவருக்கொருவர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டாக்டரோட சகோதரி கிட்ட இன்னைக்கு காலையில எத்தனை மணிக்கு டாக்டர் கீழே போனாரு அப்படின்னு கேட்டேன். 9 மணிக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்க.
அதுக்கு பிறகு அவர் மறுபடி மேல வந்தாரா அப்படின்னு கேட்டேன் நான். 11:45க்கு பிறகு ஒரு தடவை வந்தாரு. ஒரு கப் ஓவல்டின் குடிச்சிட்டு மறுபடியும் கீழே போனாரு அப்படின்னு சொன்னா டாக்டரோட தங்கை. நான் எனக்குள்ள சிந்திச்சவனா நின்னுகிட்டு இருந்தேன். நான் போனதும் காலையில அவர் மேல போயிருப்பாரு. ஓவல்டின் குடிச்சிட்டு 12 மணிக்குள்ள மறுபடி கீழே வந்திருப்பாரு. அதனால டாக்டர் கிருஷ்ணசுவாமி கொலை செய்யப்பட்டிருந்தா 12 மணிக்கு பின்னால தான் கொலை நடந்திருக்கணும். போலீஸ் டாக்டரும் அப்படித்தான் சொன்னாரு. நான் பிரமீளாவை பார்த்தேன். இன்னைக்கு வந்துட்டு போன நோயாளிகள் எல்லாரையும் நல்லா தெரியுமா அப்படின்னு கேட்டேன். எத்தனையோ பேர் இங்க வந்துட்டு போறாங்க. டாக்டருக்கு தெரியறது மாதிரி அவ்வளவு நல்லா எனக்கு எல்லாரையும் தெரியாது அப்படின்னு பதில் சொன்னா பிரமீளா. அதுக்கு மேல எதுவும் கேட்காம நான் படிகள்ல இறங்கி 2வது மாடிக்கு வந்தேன். லிஃப்ட்ல நுழைஞ்சேன். சுந்தரம் என்ன கீழே அழைச்சிட்டு போனான். தாழ்வாரத்துல இறங்குனதும் ₹1 நோட்டை எடுத்து சுந்தரத்துக்கிட்ட கொடுத்தேன். சுந்தரம், இன்னைக்கு காலையில இங்க வந்த நோயாளிகள் எல்லாரையும் பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். சொல்ல முடியும் சார். டாக்டர் காலையில ஒரு பட்டியல் கொடுத்தாரு. அந்த வருஷப்படிதான் நான் ஒவ்வொருத்தரா அழைச்சிக்கிட்டு போனேன். ஒருத்தர் போனதும் அடுத்தவர் அனுப்புறதுக்காக டாக்டர் மின்சார மணியை அமுக்குவாரு அப்படின்னு சொன்னா சுந்தரம். சரி, யாரெல்லாம் இன்னைக்கு வந்தாங்க சொல்லு அப்படின்னு கேட்டேன். சுந்தரம் கொஞ்ச நேரம் நினைச்சு பார்த்துக்கிட்டு சொன்னான். 9 மணிக்கு ஒரு அம்மா வந்தா. ஈக்குச்சி மாதிரி ஒடிஞ்சு விடுற மாதிரி இருந்தா. இங்கேயே விசிட்டர் ரூம்ல உட்காந்துக்கிட்டா. சரியா 9:30 மணிக்கு டாக்டர் மின்சார மணியை அழுத்தினாரு. அந்த அம்மாளை லிஃப்ட்ல 2வது மாடிக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுக்கு பிறகு 3 கனவான்கள் வந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா சுந்தரம். ஏன் சுந்தரம், என்னையும் சேர்த்து 4 கனவான்கள்னு சொல்லக்கூடாதா? நான் கனவான் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு சிரிச்சேன் நான். மன்னிக்கணும் சார் அப்படின்னா சுந்தரம். 12 மணிக்கு ராவ் சாஹிப் கோவிந்தன் வந்தாரு. அவரையும் லிஃப்ட்ல 2வது மாடிக்கு ஏத்திக்கிட்டு போனேன். அடுத்தா போல ஒரு அம்மணி வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு கனவான் அப்படின்னு சொன்னான் அவன். அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் நான். என்கிட்ட இருந்த பட்டியல் படி அவர் சொக்கநாதனா இருக்கணும். சுருட்ட தலை, ஸ்டாலின் மீசை, கொஞ்சம் தடிமனான உடம்பு. அவரை அதுக்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லை. அவரையும் லிஃப்ட்ல அழைச்சிக்கிட்டு போனேன் அப்படின்னு சொன்னா சுந்தரம். அதுக்கு பிறகு வேறு எத்தனை விசிட்டர்கள் அறையில காத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். டாக்டர் சரியா 1 மணிக்கு வர சொல்லி இருந்தாராம். மணி 1:30 ஆகியும் மின்சார மணி ஒலிக்கல. என் மேல அந்த அம்மா கோபப்பட்டு, டாக்டர் என்ன சொல்றாரு, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அதட்டினாங்க. நானும் பயந்துகிட்டே மேல போய் டாக்டரோட அறைக்கு முன்னால நின்னேன். அங்க ஒரே அமைதியா இருந்தது. டாக்டர் ஒருவேளை அந்த அம்மாவை வர சொல்லி இருக்கிறத மறந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போனேன். போனா டாக்டரை காணோம். அதை ஒட்டின அறையில எட்டி பார்த்தேன். டாக்டர் தரையில கிடக்கிறத பார்த்து திடுக்கிட்டு கிட்டத்துல போனேன். அவரோட கழுத்துல கத்தி தெரிஞ்சுது. உடனே சத்தம் போட்டு கூவிக்கிட்டே வெளியே வந்துட்டேன். என்னோட கூச்சலை கேட்டு மேலே இருந்து டாக்டர் வீட்டு அம்மாவும் வேலைக்காரி லட்சுமியும் ஓடி வந்தாங்க. அப்புறம்தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா சுந்தரம். சரி, டாக்டரை பார்த்த பிறகு 2வது மாடியிலிருந்து இறங்கி வர்றவங்க எல்லாரையும் நீ பாத்தியா அப்படின்னு கேட்டேன் நான். சில பேரை பார்த்தேன். ஆனா நான் யாரையும் லிஃப்ட்ல மேலே ஏத்திட்டு போகும்போது கீழே இறங்கி போறவங்கள பார்க்க முடியாதே அப்படின்னு சொன்னான் அவன். சரி, ராவ் சாஹிப் கோவிந்தன் இறங்கி வந்து வெளியே போனதை நீ பாத்தியா அப்படின்னு கேட்டேன் நான். இல்ல சார், ஆனா அவருக்கு பின்னால போன அம்மா, அந்த மீசக்கார ஆசாமி 2 பேரையும் பார்த்தேன். அவங்க இறங்கி வந்து வெளியே போகும்போது பார்த்தேன் அப்படின்னு சொன்னா சுந்தரம். ஆமா, வேலைக்காரி லட்சுமி இப்ப உள்ள இருக்காளா அப்படின்னு கேட்டேன் நான். அவ மேல இருப்பா சார் அப்படின்னு பதில் சொன்னா சுந்தரம். போய் அவளை இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சுந்தரத்துக்கிட்ட சொன்னேன். சுந்தரமும் லிஃப்ட்ல மேல போனான். போனவன் கவலை படிஞ்ச முகத்தோட ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்தான். நான் விசிட்டர்களுக்கான அறையோட ஒரு மூலையில அவளை கூட்டிட்டு போய், லக்ஷ்மி, உன் எஜமா இருக்காரே டாக்டர், அவர் தற்கொலை செய்துகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அதை கேட்டதும் அவ திகைச்சு போய், எனக்கு தெரியாதுங்க சாமி அப்படின்னு பதில் சொன்னான். அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதும் உனக்கு ஆச்சரியமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். ஆமாமுங்க, ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்க அப்படின்னு சொன்னா அவ. ஐயாவை யாராவது கொலை செய்திருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டேன். அதை கேட்டதும் என்ன காரணம்னு தெரியல. லக்ஷ்மி உடனே பதில் சொல்லல. அவளோட உதடுகள் துடிச்சுது. வார்த்தைகள் வெளியே வரல. லக்ஷ்மி, உனக்கு எதுவோ தெரியும் போல இருக்கு, நீ அதை மறைக்க பாக்குற அப்படின்னு சொன்னேன். எதையும் நான் ஒழிக்கலைங்க அப்படின்னு கெஞ்சுற குரல்ல சொன்னா அவ.
அவளோட முகத்தை பார்த்தேன். எதையோ மறைக்கிறாங்கிறது தெரிஞ்சுது. லிஃப்ட்டுக்கிட்ட வேகமா போய் சுந்தரத்தோட கண்களை ஊன்றி பார்த்தேன். சுந்தரம், உண்மையை சொல்லிரு. பட்டியல்ல இல்லாத யாரும் காலையில இங்க வந்தாங்களா அப்படின்னு கோபத்தோட கேட்டேன். ஆமா சார், தட்சிணாமூர்த்தி பிரமிளாவை தேடிக்கிட்டு வந்தாரு. நான் பிரமிளா இங்க வரல, அவ லீவுன்னு சொன்னேன். இங்கேயே கொஞ்ச நேரம் நின்னாரு. அப்புறம் என்ன செய்தாரோ தெரியல. இன்னொருத்தர் 1:30 மணிக்கு வந்தாரு. அவரை பார்க்கவே எனக்கு பயமா இருந்தது. சங்கிலி தொடர போல ஒண்ணு பின்னால ஒண்ணா சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு அவரு. எதுவுமே சொல்லாம அப்புறம் வெளியே போயிட்டாரு. இவங்க 2 பேரையும் தவிர வேற யாரும் வரவே இல்ல அப்படின்னு சொன்னா சுந்தரம். ஆமா, வந்தவரோட பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியும் சார், கொஞ்சம் நூதனமான பேரு, சிந்தாமணி கேல்கர் அப்படின்னு சொன்னா சுந்தரம். உடனே நான் போய் என்னுடைய ஸ்கூட்டரை கிளப்புனேன். ராவ் சாஹிப் கோவிந்தனோட வீட்டை நோக்கி விரைஞ்சுது என்னுடைய ஸ்கூட்டர். அத்தியாயம் 2. காம்பவுண்ட் கேட்ல நான் நுழையும் போது என்னை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணா ஒரு கூர்க்கா. அதை பார்த்து நான் ஆத்திரம் அடைஞ்சேன். ஒரு கையால ஸ்கூட்டரை சமாளிச்சுக்கிட்டு மற்றொரு கையால அவனை உதறி தள்ளுனேன். 6 அடிக்கு அப்பால புல் தரையில போய் விழுந்தான் அவன். உள்ள போனேன்னா என்னுடைய ஸ்கூட்டரை போர்ட்டிகோல நிறுத்திட்டு வராந்தால அடி எடுத்து வச்சேன். ஏதோ விசாரிக்க வர்ற மாதிரி ஒரு சேவகன் என்னை பார்த்தான். ஒருவேளை அவன் கூர்க்காவோட கதியை பார்த்துருப்பானோ என்னவோ. எதுவும் பேசலை என்கிட்ட. நான் என் பையிலிருந்து விசிட்டிங் கார்டை எடுத்து அவன்கிட்ட கொடுத்து, இந்த கார்டை கொண்டு போய் கோவிந்தன் கிட்ட கொடு அப்படின்னு சொன்னேன். 2 நிமிஷங்கள் ஆச்சு. அவன் உள்ள இருந்து வந்து என்னை ஒரு அறைக்குள்ள அழைச்சிக்கிட்டு போனான். அங்க நாற்காலியில சாஞ்சுக்கிட்டு இருந்த ராவ் சாஹிப் என்னை பார்த்ததும் வாருங்க அப்படின்னு வரவேற்றாரு. எதிரில் இருந்த நாற்காலியை சுட்டி காட்டினாரு. நான் உட்கார்ந்தேன். வாங்க மிஸ்டர் பரசுராம், உங்க பேரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையை கண்டுபிடிச்சு நீதியை நிலைநாட்டுறதுக்காக பாடுபடுற உங்களுக்கெல்லாம் நம்முடைய சமூகம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு உபசாரமா சொன்னாரு அவரு. நான் அவர்கிட்ட டாக்டர் கிருஷ்ணசுவாமியை பத்தி பேச ஆரம்பிச்சேன். அவர் புகழ்ந்து சொன்னது எதுவும் என்னுடைய தலையை குளிர வைக்கல. டாக்டர் கிருஷ்ணசுவாமி? ஆமா, ஐயோ பாவம், அவர் இறந்துட்டாராமே. அதுவும் சந்தேகப்படும்படியா இறந்துட்டாராமே. இப்பதான் டாக்டரோட சகோதரி எனக்கு போன்ல சொன்னா அப்படின்னு சொன்னாரு ராவ் சாஹிப் கோவிந்தன். நான் ஒரு சிகரெட்டை பத்த வச்சுக்கிட்டு அவரை குடஞ்செடுக்கிற மாதிரி ஒரு தடவை பார்த்தேன். நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு அங்க போனீங்க அப்படின்னு கேட்டேன். 12 மணிக்கு முன்னால போனேன். சுமார் 5 நிமிஷம் கீழே விசிட்டர்கள் அறையில் உட்கார்ந்துருந்தேன். பிறகு அங்க இருந்த சுந்தரம் என்னை லிஃப்ட்ல மேலே கூட்டிட்டு போனான். சுமார் 20 நிமிஷங்கள் நான் டாக்டர் கிருஷ்ணசுவாமியோட அறையில தங்கி இருந்தேன். அப்புறம் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. கீழே எப்படி வந்தீங்க? படிக்கட்டுலையா லிஃப்ட்லையா அப்படின்னு கேட்டேன் நான். படிக்கட்டு வழியாத்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு கோவிந்தன். நீங்க அங்க இருந்தப்போ டாக்டர் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா அப்படின்னு கேட்டேன் நான். எனக்கு பல்லு ரொம்பவும் வலிச்சுது. வலியை குறைக்க மருந்து தடவினாரு. அப்போ சில கதைகள் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னு சொன்னாரு கோவிந்தன். ராவ் சாஹிப் கோவிந்தன், டாக்டர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னு நாம நினைக்கிறதுக்கு ஏதுவா அவர் ஏதாவது பேசினாரா அப்படின்னு நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டேன். அதை பத்தி நான் தீர்மானமா சொல்றதுக்கு இல்ல. சிலர் தங்களுடைய சிக்கல்களை பத்தி தனக்குள்ளேயே எண்ணி மருகிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் வெளியே தெரியாது. ஏதோ எரிமலை மாதிரி திடீர்னு குமுறி தற்கொலை பண்ணிக்கிறதும் உண்டு அப்படின்னு சொன்னாரு கோவிந்தன். ஆக நீங்க வெளியே வரும்போது அவர் உயிரோட தான் இருந்தாரு இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான். ஆமா, அதுல என்ன சந்தேகம்? எனக்கு பிறகு யாரோ ஒரு அம்மா டாக்டரோட அறையில் நுழையிறத நானே பார்த்தேன். நான் படி இறங்குற நேரத்துல அவர் லிஃப்ட்ல இருந்து இறங்கி டாக்டரோட அறைக்குள்ள போனா அப்படின்னு சொன்னாரு கோவிந்தன். அந்த அம்மாளோட பேர் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன் நான். தெரியும், மனசுல இருக்கு, ஆனா இப்ப நினைவுக்கு வரல. ஒரு மாதிரி புது பேரு அது. ஒருவேளை திருமதி பாரிஜாதமா அது அப்படின்னு மெதுவா வார்த்தைகளை விட்டுக்கிட்டே அவருடைய முகத்தை கூர்ந்து கவனிச்சேன். அவருடைய முகத்துல எந்த மாறுதலும் இல்ல. ஆமா ஆமா, அதுதான் அந்த அம்மாவோட பேரு அப்படின்னு ஆமோதிச்சாரு. அந்த அம்மாவை உங்களுக்கு நல்லா தெரியும் போல இருக்கே அப்படின்னு கேட்டேன் நான். ஆமா, அறிமுகம் உண்டு, ஆனா அதிக பழக்கம் இல்ல. பழக்கம் இருந்திருந்தா நஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாரு கோவிந்தன். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் நான். ஒரு தடவை டாக்டரோட ஆஸ்பத்திரியில தான் ஒரு தடவை அந்த அம்மாவை முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் ஏதோ காரணம் சொல்லிக்கிட்டு
அந்த அம்மணி நேரா இங்க வந்துட்டா. ஏதோ சேவா சங்கம் ஒன்று நடத்துறாங்களாம். வந்து என்கிட்ட 100 ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் விட்டா அப்படின்னு சொன்னாரு கோவிந்தன். திருமதி பாரிஜாதத்துக்கு பிறகு யாரோ சொக்கநாதன் டாக்டரோட அறைக்கு போனதா கேள்விப்பட்டேன். அவரையும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் நான். இல்லையே, அப்படி யாரும் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொன்னாரு கோவிந்தன். அவரு கொஞ்சம் பருமனா இருப்பாராம். சுருட்ட முடி, ஸ்டாலின் மீச அப்படின்னு அடையாளம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் நான். நான் வெளியே போகும்போது விசிட்டர்கள் அறையில இப்படி ஒருத்தர் சோஃபால உட்கார்ந்துருந்ததை பார்த்தேன். ஆனா அவர் யாரு என்ன பேருன்னு எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு கோவிந்தன். நான் சிகரெட் புகையை உறிஞ்சி நுகர்ந்துக்கிட்டே அறையோட நாலாபுறமும் பார்வையை படர விட்டேன். மொத்தத்துல அது அரண்மனை மாதிரி ஒரு மாளிகை. அங்க அமைதி நிறைஞ்சிருந்தது. ராவ் சாஹிப் கோவிந்தனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவரு பல கம்பெனிகளை வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்காரு. லட்சாதிபதி. இத்தகைய பெரிய சீமானோட வீட்டுல வருவோரும் போவோருமா சந்தடி இல்லாம அமைதியா இருக்கிறது எனக்கு வியப்ப கொடுத்தது. மனுஷங்க பொதுவா நினைக்கிற மாதிரி பணம் அவ்வளவு சத்தம் போடாது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆமா, உங்க கூட இங்க யார் யார் வசிக்கிறாங்க அப்படின்னு கோவிந்தன் கிட்ட கேட்டேன். இங்க வேலையாட்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அவரு. அதை கேட்கல. மனைவி, குழந்தைகள், வேறு உறவினர்கள் இப்படி யாராவது அப்படின்னு கேட்டேன். நான் கேட்டதும் அவரோட முகம் வெளிரி போச்சு. துயரம் ததும்புற குரல்ல அவர் பேச ஆரம்பிச்சாரு. நான் தொழில்துறையில ஊரே பார்த்து பிரமிக்கிற மாதிரி வெற்றி அடைஞ்சிருக்கேன். ஆனா குடும்ப வாழ்க்கையில அப்படிப்பட்ட வெற்றி எனக்கு கிடைக்கல. உலக நியதியே அதுதான் போல இருக்கு. என்னோட மனைவி சாவித்திரி 5 வருஷங்களுக்கு முன்னால க்ஷயரோகத்தால இறந்து போனது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. நாங்க கடைசி வரைக்கும் புது காதலர்களை போலவே வாழ்ந்தோம். இப்பெல்லாம் இளைஞர்களோட உலகத்துல கனகாம்பர காதலை தானே பார்க்க முடியுது. அந்த காதல்ல கவர்ச்சி இருக்கு, ஆனா நறுமணம் இல்ல. ஆனா நாங்க நினைச்சாலே நினைவு சுடுது. என்னோட மனசு மண்பாண்டத்தை போல உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி திணறினாரு அவரு. ஒரு நிமிஷம் நானும் எதுவும் பேசல. காதல்ங்கிற உணர்வுல மூழ்கினது போல அவரை பார்த்தேன். பார்வதியோட நினைவு எனக்குள்ள எழுந்தது. நான் இங்க வேற காரியமா தான் வந்திருக்கேன். அதுவும் ஒரு கொலையை பத்தி விசாரிக்கத்தான் வந்திருக்கேன். இருந்தாலும் என்ன மாதிரி இளைஞர்கள் இது மாதிரி காதல் வாழ்க்கையை பத்தி அறிய விரும்புறது சகஜம்தானே அப்படின்னு அவரை பார்த்து கேட்டேன். உடனே ராவ் சாஹிப் கோவிந்தன் ஒரு பிளாஸ்டிக் பெட்டியிலிருந்து ஒரு உறையூர் சுருட்டை எடுத்து பத்த வச்சாரு. உணர்ச்சி படிஞ்ச குரல்ல மறுபடி பேச ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் 12 வருஷங்களுக்கு முன்னால நடந்தது. அப்ப எனக்கு சுமார் 33 வயசு இருக்கும். வேலை எதுவும் கிடையாது. பல இடங்கள்ல வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் என்னுடைய புத்தி கூர்மையை பாராட்டுவாங்க. ஆனா வேலை காலி இல்லைன்னு சொல்லி விரட்டி விட்டுருவாங்க. கடைசியில அதிர்ஷ்டவசமா ராஜாராம் செட்டியார் கம்பெனிக்கு போனேன். செட்டியார் பெரிய ஏற்றுமதி வியாபாரி. சென்னையிலிருந்து பல பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புவாரு. அவரை சந்திச்சு பேச சந்தர்ப்பம் கிடைச்சது. அவருக்கு எப்படியோ என் மேல பற்றுதல் விழுந்துருச்சு. நான் புத்திசாலின்னு அவர் சொன்னதா பிறகு தெரிஞ்சப்போ எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது. செட்டியாரோட கம்பெனியில டைப்பிஸ்டா வேலைக்கு சேர்ந்தேன். 6 மாசங்கள்ல கம்பெனிக்கு காரியதரிசி ஆயிட்டேன். சரியா 1 வருஷம் கழிச்சு பார்த்தப்போ அவரோட ஆபீஸ் விவகாரங்கள், சொந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் நானே பூராவும் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். தன்னோட தள்ளாத வயதுல என்ன நம்பி எல்லா விஷயங்களையும் ஒப்படைச்சிட்டாரு செட்டியார். நானும் முகம் கோடாம பொறுப்புகளை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தேன். இந்த இடத்துல கோவிந்தன் கொஞ்சம் நிறுத்தினாரு. சில வினாடிகள் அந்த விலை உயர்ந்த உறையூர் சுருட்டோட சுகந்த புகையை அனுபவிச்சாரு. மறுபடியும் பேச ஆரம்பிச்சாரு. இவ்வளவுக்கும் நான் அவர் வீட்டுக்கு அடிக்கடி போக மாட்டேன். எப்போதாவது தான் போவேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்தாதான் போவேன். செட்டியாருக்கு ஒரே ஒரு பெண் இருந்தா. அவளோட பெயர் சாவித்ரி. வயசு 25 தாண்டியும் அவளுக்கு திருமணம் ஆகல. அவ ரொம்ப அழகுன்னு சொல்ல முடியாது. நிறமும் கருப்பு தான். ஆனா புத்திசாலி பொண்ணுங்கிறத சில தடவை சந்திச்சப்பவே நான் கண்டுகிட்டேன். அந்த புத்தி கூர்மை என்னை ரொம்ப கவர்ந்தது. எனக்காக காத்திருக்கத்தான் அவளுக்கு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலைன்னு நான் நினைச்சேன். நாளுக்கு நாள் எங்களுடைய நட்பு வளர்ந்தது. ஒரு நாள் ஆபீஸ்ல இருந்த என்ன சாவித்ரி டெலிஃபோன்ல கூப்பிட்டு அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னும் உடனே நான் புறப்பட்டு வரணும்னு சொன்னான். நானும் உடனே புறப்பட்டு போனேன். அங்கே ராஜாராம் செட்டியார் ஒரு கட்டில படுத்திருந்தாரு. அவரை பார்த்ததும் சரி, இவருக்கு நீரும் நிழலும் இனி அதிகம் இல்லை அப்படின்னு நான் தீர்மானிச்சிட்டேன்.
சாவித்திரியும் நானும் எதிரெதிரா கட்டிலோட 2 பக்கங்கள்லயும் நின்னோம். அவருக்கு உயிர் பிச்சை கொடுக்கணும்னு வேண்டாத தெய்வங்களை எல்லாம் வேண்டணும். அவரு தலையை தூக்கி கண்களை திறந்தாரு. அந்த கண்கள்ல ஒரு பிரகாசம். அது அணைய போற விளக்கு இல்லையா? 2 பேரையும் மாறி மாறி பார்த்தாரு. எங்க 2 பேருடைய வலது கைகளையும் தன்னுடைய உள்ளங்கைக்குள்ள எடுத்து வச்சு ஒன்று சேர்த்தாரு. அடுத்த கணமே உலகத்து பாதையில ஒரு காத்தடைச்ச பை சுருங்கி விழுந்தது. என்னை வாழ வச்ச ராஜாராம் தன் வாழ்வோட கடைசி மூச்சை விட்டுட்டாரு. வாழ்க்கையோட நிலையாமையை சுட்டி காட்டுற மாதிரி ஒலிச்சுது கோவிந்தனுடைய குரல். அப்புறம் என்னாச்சு அப்படின்னு ஆர்வத்தோட கேட்டேன் நான். அப்புறம் என்ன? பொறுப்பு பூராவும் என்கிட்ட வந்துருச்சு. சாவித்திரி நானும் திருமணம் பண்ணிக்கிட்டோம். 8 வருஷ காலம் யாரும் எட்டாத இன்பமான வாழ்க்கையை நடத்தணும். ஆனா விதி அந்த இன்ப காவியத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க முனைஞ்சுது. ஏதோ நாடகத்துல வர்ற மாதிரி உணர்ச்சி மிகுந்த வசனங்களை பேசிட்டு இருந்தார் ராவ் சாஹிப் கோவிந்தன். கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. சாவித்திரிக்கு சயரோகம் ஏற்பட்டது. அவ 5 வருஷங்களுக்கு முன்னால என்னை தனிமரமா நிறுத்திட்டு போயிட்டா. எங்க அன்புல கனிஞ்ச கனியும் எதுவும் இல்லை. அதான் குழந்தைகளைத்தான் சொல்றேன். தனிமை தான் எனக்கு இப்போ துணை. இருந்தாலும் என்னுடைய மருமக ஒருத்திய ஏதோ கூப்பிட்ட குரலுக்கு ஏன்னு கேட்கறதுக்காக வரவழைச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் அப்படின்னு சூழ் கொட்டினார் ராவ் சாஹிப். நான் நாற்காலியிலிருந்து எழுந்தேன். ஆதரவா அவருடைய கைகளை பற்றி குலுக்குனேன். அவர்கிட்ட விடை பெற்றுக்கிட்டு வெளியேறி போர்ட்டிகோல நின்று என்னுடைய ஸ்கூட்டரை கிளப்பி மெதுவா கேட்டுக்கு போனேன். பாதி வழி கடந்திருப்பேன். திடீர்னு இடது பக்கம் இருந்த ஒரு மாமரத்துல இருந்து ஏ சைக்கிள் வாலி அப்படின்னு ஒரு விசித்திர அழைப்பு கேட்டுது. என்னுடைய ஸ்கூட்டரை நிறுத்திட்டு குரல் வந்த திசையை பார்த்தேன். ஒரு இளம் பருவத்து பெண். அவளுக்கு வயசு 16, 17 தான் இருக்கும். மரத்துல இருந்து குதிச்சு வேகமா வந்தா அவ. அவ உடுத்திருந்த உடைய பார்த்தப்போ என்னால சிரிப்பை அடக்க முடியல. ஆண்களை போல கோடு போட்ட முழுக்கை சட்டையும் முழு பேண்ட்டும் அணிஞ்சிருந்தா. இடுப்புல ஒரு பெல்ட், குதிகால் உயரமான செருப்புகள், தலையில நாசுக்கான ஒரு சின்ன தொப்பி, கையில ஒரு பிரம்பு. மேல நாட்டு சினிமா படம் ஒன்னுல இருந்து குதிச்சு வந்த மாதிரி கோமாளித்தனமா இருந்தது அந்த கோலம். வந்தவ என்னை ஏளனமா பார்த்து, நீர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். அப்படியா? எங்க என் பேரை சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டேன். உன் பேரு பரசுராம். நீ துப்பறிகிறவன். பச்சோந்திய போல மாறுவ. அவன் இவன் அவ இவ எல்லாரையும் நிழல் போல பின்தொடர்ந்து ரகசியங்களை சேகரிப்ப அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. அவ நீன்னு என்ன ஒருமையில பேசுனது கூட எனக்கு கோபம் மூட்டல. பாவம் போறா சின்ன பொண்ணு அப்படின்னு விட்டுட்டேன். நான் அவளை பார்த்து, உன்னையும் நான் நிழல் போல பின்தொடர்ந்து உன்னுடைய ரகசியங்களை கண்டுபிடிச்சிருவேன்னு பயப்படுறியா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ மண்ணாங்கட்டி அப்படின்னு சொன்னான். அவ சொன்னதை கேட்டு எனக்கே தூக்கி வாரி போட்டுது. என்ன துடுக்கு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு என்னை பார்த்து, என்னோட ரகசியங்களை உன்ன மாதிரி ஊர் சுத்திகளால கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் நெஞ்சோட ஆழத்துல இருக்கும். நீ எதுக்காக வந்து போறேன்னு சொல்லட்டுமா? என்னோட காதலன் யாருன்னு கண்டுபிடிக்குமாறு மாமா உன்கிட்ட சொல்லியிருப்பாரு. அது யாரா இருந்தா அவருக்கு என்ன உனக்கு என்ன? இப்படி என் சொந்த விஷயத்துல நீங்கெல்லாம் தலையிடுறது அனாவசியம், அநாகரிகம். நான் யாரை காதலிக்கிறேன்னு நேர்லயே சொல்றேனே. எனக்கு என்ன பயமா? அவர் பேரு சிந்தாமணி கேல்கர். அந்த பேரை கேட்டதும் எனக்கு சுவாரஸ்யம் வந்தது. ஆனா வெளியில எதுவும் காட்டிக்கல. அந்த பொண்ணு தொடர்ந்து சொன்னா, லைலாவும் மஜ்னுவும் போல நாங்க ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம். கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு மாமா தலைகீழா நின்னாலும் நான் கேல்கரை தான் திருமணம் பண்ணிக்குவேன். தெரிஞ்சதா? இனி உனக்கு இங்க வேலை இல்ல. நீ போகலாம். குட் பை அப்படின்னு வேகமா சொல்லிட்டு நிறுத்தினா அவ. நான் எனக்குள்ள சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட போய் அவ கைய பிடிச்சேன். அம்மா பொண்ணே அப்படின்னு ஆரம்பிச்சேன். இங்க பாரு, நான் அம்மாவும் இல்ல பொண்ணும் இல்ல. நான் என்ன பாவாடையை கட்டிக்கிட்டு மரப்பாச்சி வச்சா விளையாடிக்கிட்டு இருக்கேன்? என்னை கூப்பிடுறதுன்னா நர்கீஸ்னு பேரை சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. உடனே நான் அவகிட்ட, நர்கீஸ், நீ நினைக்கிறது சரியில்லை. உன் காதலன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் உன் மாமா கிட்ட வரல. இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசுவாமி இறந்துட்டாரு. அது சம்பந்தமா அப்படின்னு நான் சொல்றதுக்குள்ள, என்னது டாக்டர் போயிட்டாரா? யார் அவரை கொன்னது அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு. எனக்கு பரபரப்பு உண்டாச்சு. ஏன் எடுத்த எடுப்புலயே யார் அவரை கொன்னதுன்னு இவ கேக்குறா? இயற்கை மரணமா இருக்கணும்னு ஏன் இவ நினைக்கவே இல்லை?
அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்தது. அவளை பார்த்து, நர்கீஸ், யாரு கொன்னதுன்னு கண்டுபிடிக்கத்தான் நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு மெதுவா கேட்டேன். உடனே அவ, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எச்சரிக்கை ஆயிட்டா. சரி போகட்டும் விடு, கேல்கர் எங்க தங்கியிருக்காரு அப்படின்னு கேட்டேன் நான். அவரு லக்ஷ்மி ஹோட்டல்ல தங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னா அவ. அவர் இங்க அடிக்கடி வருவாரோ அப்படின்னு நான் கேட்டேன். ஏன் அப்படி வர்றது குற்றமா அப்படின்னு பதிலுக்கு கேட்டா அவ. சேச்சே, அதுக்கு இல்ல, நீ நம்புவியோ மாட்டியோ, என்னுடைய லட்சியமே இந்த மாதிரி மனப்பூர்வமா நேசிக்கிற காதலர்கள் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணுங்கிறது தான் அப்படின்னு சொன்னேன். நான் போட்ட மந்திரம் பலிச்சுது. அப்படின்னா நீ நல்லவன் தான். நீ ஏன் இதை என் மாமா கிட்ட சொல்லி அவரோட புத்தியை சரி பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா அவ. ஏன் உங்க மாமாவுக்கு இந்த காதல் விஷயத்துல இஷ்டம் இல்லையா அப்படின்னு கேட்டேன் நான். ம் காதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அவருக்கு தெரியாதே. பணம் ஒண்ணுதான் அவருக்கு புரிகிற பாஷை. அவருக்கு இதயமே கிடையாது. மாமா மாதிரி மனுஷங்க எப்பவும் இருந்துகிட்டு இருக்கிறதால தான் லைலாக்களும் மஜ்னுக்களும் ரோமியோக்களும் ஜூலியட்டுகளும் பலியாக வேண்டி வருது. என் மாமா லட்சாதிபதின்னு உனக்கு தெரியாதா? அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் நான் இங்க இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் அவர் இறந்து போகத்தானே செய்வாரு. அப்போ எல்லா பணமும் எனக்கு தான் கிடைக்கும். அன்னைக்கு காதலர்களெல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்காக நான் ஒரு ஸ்தாபனமே ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு நர்கீஸ். நர்கீஸ் மேல மறுபடி ஒரு தடவை நன்றி, அனுதாபம், பரிகாசம் மூணும் கலந்த பார்வையை வீசிட்டு நான் என்னுடைய ஸ்கூட்டர்ல ஏறினேன். லக்ஷ்மி ஹோட்டலை நோக்கி அது விரைஞ்சுது. அத்தியாயம் 2 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் 3வது அத்தியாயத்திலிருந்து வாசிக்கலாம். நன்றி.